9 வயசுலயே பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு போனுங்க. பெங்களூர்ல அவங்க செட்டில் ஆனவங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ். இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு 4th தான் படிக்கிறா. பிறந்ததுல இருந்தே அந்த பிள்ளைக்கு நான்வெஜ் அவங்க வீட்டுல கொடுக்கவே இல்லை. ஈவன் முட்டை கூட அந்த பிள்ளை சாப்பிட்டது இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா பயங்கரமான ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வதந்தியை நம்பக்கூடியவர். அதுல பிராய்லர் சிக்கனும் பிராய்லர் முட்டையும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு குறிப்பா கெடுதல் பண்ணும் அப்படிங்கறத நம்பினால அந்த புள்ள பிறக்கும் பொழுதே நான் பெங்களூர்ல இருக்கேன், நாட்டுக்கோழியும் நாட்டுக்கோழி முட்டையும் அங்க கிடைக்காது, சோ நான் நான்வெஜ் கொடுத்து பழகிட்டேன்னா அது டெம்ட் ஆகி பிராய்லர் சிக்கன் மேல கை வைக்கும், அதனால நானும் நான்வெஜ்ஜை விட்டுட்டு என் பிள்ளைக்கும் நான்வெஜ் கொடுக்காம தான் வளர்க்க போறேன்னு சொன்னா அப்படிதான் வளர்த்துட்டு வராரு. ஆனா அந்த குழந்தை இப்ப 9 வயசுலயே வயசுக்கு வந்துருச்சு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை அவ பண்ணிருக்கான்னு பாருங்களேன். அதுலயும் எங்க ஊர் பக்கம் இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இருக்கு பாரு, ஐயோ ஐயோ பிராய்லர் சிக்கனா, ஐயோ பிராய்லர் முட்டையா குடுக்கறேன், நாங்கெல்லாம் கையில கூட தொடுறது இல்ல, எங்க குழந்தைங்களுக்கு இப்ப வரைக்கும் கொடுத்து பழக்கினதே இல்ல. ஏமா அப்படின்னு கேட்டா, அது ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ல வளருது, ஊசி போட்டு வளர்த்துறாங்க, ஒரு இடத்துல அடைச்சு வச்சு வளர்த்துறாங்க. பிராய்லர் கோழி சாப்பிட்டோம்னா அப்படியே உட்கார்ந்து இருப்போமா, நாட்டுக்கோழி சாப்பிடுற குழந்தைங்க எல்லாம் அப்படியே பறந்து விரிந்த ஒரு அறிவோட இருப்பாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு அறிவீனமான ஒரு செயல் தெரியுங்களா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் சாப்பிடுற ஒரு கறிய ஒரு கொஞ்சோண்டு ஒரு கூட்டம் ஐயோ இவ தொடவே கூடாதுன்னு சொன்னா யாராவது ஏத்துக்க முடியுமா? அதுலயும் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இவங்க சொல்றாங்க இல்லைங்க, அதோட ஸ்டார்டிங் பிரைஸே 7500 ரூபாய். 1 கிலோ கறி 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 7500 ரூபாய் ஊசி போட்டு வளர்ப்பாங்களான்னு ஒரு புரிதல் வேணுமா வேண்டாமா? இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் முட்டை மாதிரியான ஒரு சிறந்த உணவு இதயத்துக்கு நல்லது பண்றது கிடையாது, நம்மளோட ஹார்ட் டிசீஸ பெருமளவு குறைக்குது, உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கண்டென்ட் டெய்லி எக்க கன்சியூம் பண்ணும் போது அவ்வளவு சூப்பரா கிடைக்குதுன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நாங்க ரெகுலரா காளான் எடுத்துப்போம். இன்னும் எங்க வீட்டுல ரெகுலராவே பன்னீர் சமைப்போம். 200 கிராம் காளான்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் ஒத்த முட்டையில கிடைக்குதுங்களாம். 200 கிராம் ஒரு பாக்கெட் காளான் வாங்கிட்டு குழம்பு வச்சு வீட்டுல இருக்க 4 பேரும் சப்பாத்தியில தொட்டு சாப்பிடுறது இப்படி. ஒரு முட்டை 5 ரூபாய்னு முக்கு மல்லிகை கடையில வாங்கிட்டு குழந்தைக்கு ஆம்லேட் போட்டு தரது எப்படின்னு தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. அதாவது நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், ஆனா முட்டி வலிக்குது, முழங்கால் வலிக்குது, முதுகு நோகுதுன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஆயிரக்கணக்கில் பணத்தையும் செலவு பண்ணிட்டு மன உளைச்சலோட சுத்துவேன்னு யாராவது இருந்தீங்கன்னா, இனிமேலாவது டெய்லி முட்டை சாப்பிடுங்க, வாரத்துல 2 தடவை சிக்கன் எடுத்துக்கோங்க, உடல்நிலையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க.